கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. எங்களை அதிகமாய் நேசித்து அன்பு செய்கிற இறைவா, உம்மை முழுமனதோடு போற்றி துதித்து ஆராதனை செய்கிறோம். இயேசு தெய்வமே, இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி. இந்த நாளினுடைய ஒவ்வொரு செயல்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. உமது பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வைத்து எங்களை வழி நடத்தியருளும். இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை சொல்லுகிற போது, கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். விசுவாசம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியமானது. இன்றைக்கு இருக்கிற தலைமுறையினர், இளைஞர்கள், இளம் பெண்கள் விசுவாசத்திலிருந்து விலகி போவதை நாம் பார்க்கிறோம். இந்த உலக போக்கிலான வாழ்க்கையில் அவர்கள் மூழ்கி விடுவதை காணுகிறோம். இயேசு தெய்வமே, உம்மாலன்றி இந்த உலகத்தில் எதுவும் அசையாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. இன்றைய நாளினுடைய புனித தோம்னிக் அவர்கள் ஜெபமாலை பக்தி முயற்சியை உருவாக்கி, அந்த பக்தி முயற்சியை எல்லா மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்த்து, துஷ்ட சக்திகள், தீய எண்ணங்கள், சிந்தனைகள் மனிதர்களை விசுவாசத்திலிருந்து பிரிக்கின்ற போது இந்த ஜெபமாலை ஒன்றே அவர்களை ஆண்டவரோடு இணைக்கிறது என்பதை மிக உறுதியாக விசுவசித்து அந்த பக்தி முயற்சியை எல்லோரிடத்திலும் கொண்டு போய் சேர்த்து, பிரிந்து சென்றவர்களை, விலகி போனவர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற உன்னத பணியை செய்தாரே. நாங்களும் கூட பல நேரங்களில் விசுவாசத்திலிருந்து துண்டிக்கப்படுகிறோம். இயேசு தெய்வமே, எங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்பி உம்மோடு என்றென்றும் இணைந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தாருமப்பா. திராட்சை கொடிகளோடு இணைந்திருக்கின்ற கிளைகளைப் போல நாங்கள் எப்பொழுதும் வாழ வரமருளும். அம்மா, தேவத்தாயே, ஆரோக்கிய மாதாவே, உம்முடைய அருளுதவியை நாடி ஜெபிக்கிற ஒவ்வொரு பக்தர்களையும் கைவிடாமல் இந்த நாளில் பாதுகாத்தருளும் தாயே. அவர்களுக்காக என்றென்று பரிந்து பேசும் அம்மா. ஆமென்.